அடடா என்ன ஐடியாங்க இதெல்லாம்! நல்லா இருக்க ரோட்டுக்கு நடுவுல பள்ளம் வர்றாங்க. இதை வந்து ஜேசிபி பக்கெட்டை வச்சு அப்படியே மொத்தமாக வரணும் ரோடே இருக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரமாதமாக தேவையான அளவுக்கு ஜேசிபி பக்கெட்டில் ஒரு சேனலை வச்சு வெல்டு வச்சுட்டு அப்படியே வர்றாங்க. எவ்வளோ பிரமாதமாக ஒரு கச்சிதமாக வருது பாருங்களேன் பள்ளம். நம்மலாம் பிவிசி பைப்பில் கப்ளிங் போட ரொம்ப சிரமப்படுவோங்க. அப்படியே கடையில் விலை கொடுத்து கப்ளிங் வாங்கிட்டு வந்துட்டாலும் அது கோணல் மானலமாக இருக்கும். அந்த கப்ளிங்கு ஜாயிண்ட் ஒட்டி பார்த்தா தான் தெரியும் பழுப்பு கிராஸ் அடிக்கிறது. ஆனால் இவங்கள பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக சின்னதாக ஒரு கேஜெட் வச்சு ஒரு செகண்ட் கப்ளிங் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பழுப்பில். நம்மலாம் மரத்தை அறுத்து எடுத்துட்டோம் இல்லைனா வெட்டி எடுத்துட்டோம் மரத்தை பலகை போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு ஏற்றிட்டு வருவாங்க. ஆனால் இவங்கள பாருங்களேன் மரத்தை எங்கே வச்சு வெட்டி எடுக்கிறாங்களோ அதே இடத்துல பலகையும் அறுத்து கொடுக்குறாங்க. அதுக்காக இவங்க ஸ்பெஷலாக மிஷினெல்லாம் வச்சு இல்லைங்க, மரத்தை அறுக்கிற மிஷினில் சின்னதாக ஒரு செட்டிங்கை போட்டு பலகை எவ்வளோ பிரமாதமாக இருக்கிறாங்க பாருங்கள். களத்து மேட்டில் காய வச்ச தானியங்களை குப்பை கூலம் இல்லாமல் பெருக்கி எடுக்க என்ன பிரமாதமாக முறத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சும்மா ஜல்லடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வாரி போட்டுறாங்க, குப்பை கூலம்லாம் தனித்தனியாக வந்துடுதுங்க சூப்பராக. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, பெருசாக விவசாயத்தில் எதுவும் லாபம் இல்லைன்ட்டு. எப்படிங்க லாபம் இருக்கும்? நீங்கள் ஏர் ஓட்ட சொன்னால் கோடு போடுறீங்க, ஆனால் எங்கே பாருங்களேன் நிலத்தையே ஒரு திருப்பி போட்டு ரோடு மாதிரி போட்டுக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன போகத்துக்கு பயிர் வச்சு விளைய வச்சு நெல் அறுவடை பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மணல் எல்லாமே சத்தியம் இருக்காதுங்க. ஆனால் இவங்க ஓட்டுற ஏர் மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மணல் எல்லாம் உள்ளே போயிட்டு புது மணல் மேலே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான உரம் போட்டு நீங்கள் விளைய வச்சிங்கன்னா அந்த போகத்துக்கு நல்ல அறுவடை அறுக்கலாங்க. வெட்டி பாலிஷ் பண்ணி வச்ச பெரிய மார்பிள் கிரானைட் எல்லாம் பெரிய கிரேனை கட்டி எடுத்து தாங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வீல் வண்டி வச்சுக்கிட்டு அதை சாய்ச்சி அந்த கிரானைட் அதுக்கு மேலே படுக்க போட்டு எவ்வளோ பிரமாதமாக தள்ளிக்கிட்டு போகிறாங்க பாருங்களா. சூப்பர் ஐடியாங்க இது. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பேர் சேர்ந்து லோடு ஏற்றினாலே பல மணி நேரம் ஆகுங்க. ஆனால் இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமாக 2 பேர் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்களா. கல் பல லட்சம் செலவு பண்ணி பார்த்து ரெடி பண்ண ஒரு டிராக்டர் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ பிரமாதமாக சாதாரண ஒரு 2 வீலர் இன்ஜினை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களா. இதுவும் எவ்வளோ பிரமாதமாக ஏர் கலப்பு உழுதுகிட்டு போகுது பாருங்களா நிலத்தை. அடடா என்ன பிரமாதமாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சரியான பதத்தில் சப்பாத்தி மாவை மட்டும் உருட்டி உள்ளே போட்டால் போதும் அதுவே பிரமாதமாக திரட்டி சுட்டு குத்துது பாருங்களேன். நம்ம செகண்டுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சுட்டு. அடடா இது பயங்கரமான ஐடியாவாக இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் விவசாயம் பண்ண வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பிரமாதமாக கைநிலை இறங்கி மருந்தெல்லாம் போடாமல் இந்த தக்காளி கூட இருக்குது பாருங்கள் ஓட்டி அதில் மருந்து கொட்டிட்டு தண்ணி பாய விடுறாங்க. அதுவும் கரைஞ்சி எவ்வளோ பிரமாதமாக போகுது பாருங்களா. சூப்பர் ஐடியாங்க இது. அடடா என்ன பிரமாதமாக கம்பி 2 வளைச்சி கையில் மாட்டிக்கிட்டாங்க. கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டு போகணுன்னு எந்தவித அவசியமே இல்லைங்க. ரொம்ப சூப்பர் ஐடியா பண்ணியிருக்காங்க. அடடா என்ன பிரமாதமாக ஐடியா பண்ணி கிளாம்பை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாம்பை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு கிச்சனில் அடிச்சுக்கிட்டா போதுங்க. பெருசாக சாதம் வெடிக்க ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவை. அழகாக அதுக்கு மேலே கவுத்து விட்டால் போதும் எவ்வளோ பிரமாதமாக வெடிச்சு கொடுக்குது பாருங்களேன். அப்படியே அந்த குண்டான நிமித்தி அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம் கிளாம்புக்கு மேலே. சூப்பரான கண்டுபிடிப்புங்க இது. அடடா என்ன அருமையான கண்டுபிடிப்புங்க இது. மரத்துக்கு உள்ளே வச்சு மிஷினை லாக் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள மரத்துக்கு உச்சிக்கு மேலே போயிடலாம் போல இருக்குது. இதுக்கு மரம் பெருசாக ஏறி இறங்க தெரியணும்லாம் அவசியம் இல்லைங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சால் போதும். அருமையான கண்டுபிடிப்புங்க. அடடா என்ன விளையாட்டுங்க இது. நண்பர்கள் கூட இருந்தால் போதும் டைம் போகிறதே தெரியாதுங்க. அப்படி ஒரு விளையாட்டு இது. எவ்வளோ பிரமாதமாக கீழே பூமியில் ஒரு குச்சியை ஊனிட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை காடி எடுத்து படிய வச்சுட்டு 2 பேரை உட்காந்துட்டு சுற்றி விட்றாங்க. சும்மா சங்கு சக்கர மாதிரி சுற்றுது பாருங்களா ராட்டின மாதிரி. இவங்க டிராக்டரில் கம்பத்தை கட்டி தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போகிறத பார்த்தா போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரும்போது வெறும் கம்பி தான் மிஞ்சும் போல இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பர் விஷயங்க, கான்கிரீட் டேப்புன்னே வைக்கிறாங்க. சீட்டோட ஜாயிண்ட் அதை அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ராப் களை கூட நீங்கள் ஜல்லி போடும்போது கீழே சொட்டியே வராதுங்க. சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை தோல் உரிச்சு கண்ணில் தண்ணி வர கத்தியில் வெட்டின காலெல்லாம் போச்சுங்க. எவ்வளோ பிரமாதமாக மிஷினில் வச்சு ஆண்டியில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. சும்மா ஸ்லைஸாக வந்து கீழே விழுது பாருங்களேன். கிட்டத்தட்ட 50 ஏக்கராவிலேருந்து 100 ஏக்கராவுக்கு மேலே தாங்க இருக்கும். ஒரே ஒரு ஆள் அந்த சோளக்காட்டுக்கு மருந்து அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு நாள் அடிக்கிறாங்க. எவ்வளோ பிரமாதமாக அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 2000 ஆடு 3000 ஆடு வளர்க்குறாங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் மொத்தமாக நம்ம தொட்டி கட்டி தண்ணி விடணும்னா இதெல்லாம் காசு எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் லேசுப்பட்ட காரியமா? அதுக்காக இவங்க சூப்பராக பிளான் பண்ணி பெரிய டயரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கங்கே வச்சு பைப் லைனை செட்டிங்கை போட்டு என்ன பிரமாதமாக தண்ணி வராங்க. அதுவும் எவ்வளோ அருமையாக வந்து குடிக்குது பாருங்களேன். சூப்பர் ஐடியாங்க இது. நடந்து போய்கிட்டே இருக்கும் கால் வலி ஏற்றுக்குச்சு என்ன பண்ணுவீங்க? ஆனால் இங்கே பாருங்களேன் ரொம்ப பிரமாதமாக ஒரு பட்டன் அழுத்துறாங்க. ஷூவுக்கு கீழே இருந்து ஒரு சக்கரம் வருது. அப்படியே பிரமாதமாக வழுக்கிக்கிட்டே போகிறாங்க பாருங்களேன். ஆனால் இதுக்கு முக்கியமாக ட்ரைனிங் தேவைங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னா